2026 தேர்தல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ம். திமுகவுக்கும் முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கும் முக்கியமான தேர்தல். விஜய்க்கும் முக்கியமான தேர்தல். சீமானுக்கும் முக்கியமான தேர்தல். அப்ப இந்த 2026 இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மாரி, எல்லா கட்சிக்குமே ஏதாவது ஒரு கம்பல்ஷன், ஏதாவது ஒண்ணு தங்களை நிரூபிச்சு காமிக்க வேண்டிய கட்டாயம் 75 ஆண்டு கால கட்சியிலிருந்து இன்னைக்கு 2 வருஷத்த நெருங்க போற டிவிகே வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப கம்பல்ஷன் இருக்கு. அப்ப ம். அதிமுக வந்து இந்த இடத்துல அத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டா பார்க்கிறது வந்து, இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா, அதிமுக. இந்த 2 கட்சிய தவிர இன்னைக்கு திடகாத்திரமா அங்க இருக்காருங்கிறது வந்து வாசன் அவர்கள ஆமா. அவ த தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. அது கூட வந்து ஐயா தமிழறிவுமணியனும் போய் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. ம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி ராமதாஸினுடைய ஃபேக்ஷன் வந்து பாரதிய ஜனதா கூட தான் இருக்குது. ம். இப்ப அவங்க நடத்தின போராட்டத்தில கூட கருநாகராஜன்லாம் போய் ஆமா. உட்கார்ந்திருந்தாரு. ஸோ அப்ப அவங்க என்டிஏல தான் இருக்க போறாங்க. ஐயா ராமதாஸினுடைய ஃபேக்ஷன் வந்து எங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் அது ரொம்ப வீரியம் அதிகமாயிட்டே போகுது. ம். அந்த அம்மா வேற வந்து டேய் நீங்கலாம் யார்றாங்கங்கிற அளவுக்கு வந்து மேடையில பேசுறாங்க. அவங்க பொண்ணு ஸ்ரீகாந்தி. காந்தி. அது திட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா பேப்பர பார்த்து பார்த்து மேல பார்த்து ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சுட்டோம்னா மேல பார்த்து பார்த்து சொல்லுவோம் பாருங்க அந்த காலத்துல. அந்த மாரி இந்த அம்மா பேப்பரையும் பார்த்துடுறாங்க, மேலயும் பார்த்து பார்த்து பேசுறாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுக்கு ஒண்ணா இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு பலம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தனியாவும் நின்றுருக்காங்க. 2 எலக்ஷன்ல எல்லா இடத்துலயும் நின்னுருக்காங்க. ஆனா சீட் வாங்கல. ம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு 4 டூ 5.5% வாக்கு வங்கி இருந்தாலும், ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்ற மாரி 20 எம்எல்ஏக்கள்லாம் அவங்க எடுத்திருந்தா கூட எப்ப எடுக்க முடிஞ்சதுன்னா, ஒண்ணா அதிமுக கூடயோ, இல்ல திமுக கூடயோ கூட்டணியில இருக்கும்போது தான் அவங்களுடைய பலத்த அவங்கனால நிரூபிக்க முடிஞ்சதே ஒழிய, தனிப்பட்ட கட்சியா அவங்கனால இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியல. ம். வாக்கு வங்கி வாங்குனாங்க. சீட்டு 1 கூட வாங்கல. ம். ம். அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து இன்னைக்கு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இங்க இருந்தாலும், டாக்டர் ராமதாஸினுடைய ஃபேக்ஷனையும் கூட்டிட்டு வர வேண்டிய கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அதனால தான் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி வொர்க் பண்றாங்கன்னா, பிஜேபி அன்புமணிய ஃபேக்ஷன பார்த்துக்கிறாங்க. ம். ராமதாஸ் ஃபேக்ஷன உள்ளார கொண்டு வர வேண்டியது வந்து அதிமுகவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அளவுக்கு பிரிச்சு ஓ! அவங்க வந்து ஆளுக்கு பாதி ஆமா. பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேருமே ஒரே கூட்டணியில இருந்தா தான் அவங்களுக்கும் பலம், அந்த கூட்டணிக்கும் பலம். சரி. இப்ப டாக்டர் ராமதாஸ் வந்து உதாரணத்துக்கு திமுக கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கங்களேன். அன்புமணிக்கு இங்க எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ, அது பூரா டாக்டர் ராமதாஸ்க்கு குடுப்பாங்க. ஆஹா. அப்ப அவங்க 2 பேர்த்தையும் மோத வைப்பாங்க. பாமக ஒத்த சீட்டு வெர்ஸ் ஜெயிக்க முடியுமா? பாமக வெர்சஸ் சின்ன பாமக. அப்படி சின்ன வந்து பாமக. அப்ப எங்கேயாவது ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியுமா அவங்கனால? ம். முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் பிரிச்சு போனாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாவே பாமகவ இந்த எலக்ஷனோட குளோஸ் பண்ணிடுவாங்க.